ஜெர்மனி உக்ரைனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும்பா. இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு தெரியும். ஸோ ஜெர்மனியால் எந்தெந்த மாதிரியான வெப்பனை பைப்லைனில் அனுப்பிட்டே இருக்க முடியுமோ அதெல்லாம் அனுப்பிட்டே இருக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இப்போ நடக்கக்கூடிய இந்த யுத்தம் சோலிடார் பகுதியில் நடந்துட்டுருக்கு. சோலிடார் அப்படிங்கிற அந்த இடத்த இப்போ ரஷ்யாவினுடைய வேக்னார் குரூப் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Su-57 விமானம் சீக்கிரமாக உக்ரைனுக்கு மேலே பறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல தகவல்கள், பல விதமான அப்டேட்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? இன்றைக்கி ஒரே நாளில் மட்டும் 700 உக்ரைன் ராணுவ வீரர்கள் 300க்கும் அதிகமான உக்ரைனுடைய வெப்பன்ஸை நாங்கள் அழித்திருக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை ரஷ்யாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வெளியில் விட்டுருக்காங்க. ரஷ்யாவினுடைய மிலிட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்த செய்தியை வெளியிடுறதுக்கு முன்னாடியே வேக்னார் குரூப் அவங்களுடைய செய்தி அறிக்கையை அவங்களுடைய டெலகிராம் பக்கத்துலலாம் போட்டிருந்தாங்க. அது என்னன்னா, சோலிடார் அப்படிங்கிற அந்த இடத்த நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ உக்ரைன் ட்ரூப்ஸ் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய், அதாவது பாக்முத் பகுதிக்கும் சோலிடார் பகுதிக்கும் நடுவில் ஒரு டிஃபென்சிவ் லைனை போட்டிருக்காங்க. அதையும் சீக்கிரமாக உடைத்தெறிந்து பாக்முத் பகுதியை எங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும் அப்படிங்கிறது தான். இந்த சோலிடார் அப்படிங்கிற பகுதியே முக்கியம்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அங்கே மிகப்பெரிய அளவில் சால்ட் மைனிங் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இந்த சால்ட் மைனிங் இருக்கிறனாலையும் அதே நேரத்தில் அது பாக்முத் பகுதிக்கு ஒரு சென்ட்ரல் பொசிஷனில் இருக்கிறனாலையும் ரொம்ப பெரிய அளவில் லாஜிஸ்டிக்ஸ் இனி வரக்கூடிய யுத்த காலத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு இடமாகவும் இந்த சோலிடார் பாக்முத் பகுதிகள் இருக்க போகுது. இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ரஷ்யாவுக்கு இந்த ஒரு யுத்தத்தில் மிகப்பெரிய இழப்புகள் அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் நாட்களாகவே வந்திருந்துச்சு. குறிப்பாக இந்த கர்சன் பகுதியை விட்டுட்டுலாம் ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் என்ன செஞ்சாங்க, வெளியில் வந்துட்டாங்க. இதெல்லாம் ரஷ்யாவினுடைய தோல்வியாக பார்க்கப்பட்ட இந்த நேரத்தில் தான் இப்போ சோலிடார் அப்படிங்கிற பகுதி இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டது, ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டது அப்படிங்கிறது ஒரு பிக் நியூஸாக, ஒரு பிக் அப்ளோஸாக யாருக்கு வந்திருக்கு? ரஷ்யாவுக்கு வந்திருக்கு. ஸோ ரஷ்யாவினுடைய மாரல் இதனால் கொஞ்சம் கூட பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்களுக்கு இது ஒரு உந்து சக்தியை தந்து அடுத்ததாக விண்டருக்கு பிறகான தாக்குதலை ரஷ்யா அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பாகவும் இது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் மற்றும் ரஷ்யா தான். இந்த 2 நாடுகள் ப்ளஸ் இன்னும் 2 நாடுகள் இருக்குது, இன்னும் ஒரு பெலரஸ் மற்றும் ரஷ்யா. ஸோ ஈரான் மற்றும் ரஷ்யா இவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஜனவரி 17ஆம் தேதி ரஷ்யாவில் வைத்தே பேசிக்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏன்னா 2 நாடுகளுமே இராணுவத்தில் குடுக்கல் வாங்கல் வச்சுருக்காங்கப்பா. ஆயில் அப்படிங்கிறது, ரஷ்யாவினுடைய ஆயில் எல்லாம் பிளாக் மார்க்கெட் வழியாக விற்று கொடுப்பது ஈரான் தான். ஈரானுக்கு இந்த மாதிரியான வழிகள் எல்லாமே தெரியும். ஈரான்டன் தான் ட்ரோன் வாங்குறாங்க, ஈரான்ட்டு தான் ஆயுதங்கள் வாங்குறாங்க, ஈரானுக்கு அணுசக்திக்கான அந்த டெக்னாலஜியை ரஷ்யா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான செய்திகள் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஆமாப்பா, நாங்கள் 2 பேருமே உதவிகள் செஞ்சுட்டு தான் இருக்கோம், எங்களுக்கும் எங்களுடைய நட்பு ரொம்ப பெரிய முக்கியம், மேற்குலக நாடுகள் எங்களை எவ்வளோ எதிர்த்தாலும் சரி நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஈரானும் ரஷ்யாவும் சொல்லிட்டாங்க. இப்போ ஈரான் ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஜனவரி 17ஆம் தேதி பேசிக்கொள்ளப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போதே மேற்குலக நாடுகளுடைய மிகப்பெரிய ஒரு எதிரியாக இந்த 2 நாடுகள் பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மனி நாங்கள் வரியாக உதவ போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் இன்னும் எந்த வித உதவிகளும் உக்ரைனுக்கு ஜெர்மனி பக்கம் இருந்து 100% கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் ஜெர்மனி இன்னொரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. நாவல்னி அவர்கள், ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர் தான் நாவல்னி அவர்கள். அவரை இப்போ சிறைச்சாலையில் அடைச்சிருக்காங்க ரஷ்யா. அவரை கண்டிப்பாக நீங்கள் விடுதலை செய்யணும், அவருக்கு தேவையான மெடிக்கல் எல்லாமே கொடுக்கணும், அவருடைய உடல்நிலை ரொம்ப பெரிய அளவில் மோசமாக இருக்குது. ஸோ இதை புட்டின் அவர்கள் ஒரு கருத்தாக எடுத்துக்கிட்டு அதுக்கான செயல்முறை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் ஜெர்மனி அரசாங்கம் வைத்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஜெர்மனி அப்படிங்கிற நாடு ரஷ்யா பக்கம் நிற்கிறதா இல்லாட்டி உக்ரைன் பக்கம் நிற்பதா அப்படிங்கிறது தெரியாமையே ஒரு ஓசிலேஷன் டைப்பில் இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோலிடார் அப்படிங்கிற பகுதியை நாங்கள் எடுத்துட்டோம், எங்களுடைய கையகப்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லி வேக்னார் குரூப் சொன்னாலும் இன்னொரு பக்கமாக உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை கடைசி குரூப் ஆஃப் எங்களுடைய சோல்ஜர்ஸ் அங்கே போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் பெரிய வரவேற்பை கொடுக்க வேண்டும், அவங்க கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. யுத்த காலத்தில் இந்த மாதிரி நம்பிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் நேரடியாகவே அந்த நம்பிக்கையை அவருடைய வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக பேசியிருக்கிறார். நிறைய ராணுவ வீரர்கள் இதுக்கு உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் மரியாதை கொடுக்குறோம், அவங்க தான் உண்மையான எங்கள் நாட்டினுடைய ரியல் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு புகழாரமும் அதே நேரத்தில் அவங்களுக்கான நம்பிக்கை பேச்சியும் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் சோலிடார் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் நாளை முழுவதுமாக வந்துவிடும், அது உக்ரைனை ஒத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இந்த சோலிடார் அப்படிங்கிற இடத்துக்கு தான் மிகப்பெரிய அளவில் சண்டை கடந்த 2 வாரங்களாக நடந்துட்டு இருந்துச்சு. வியூகம் பார்த்த நம்முடைய இந்த அப்டேட்லாம் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும்.
என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்ததா ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸ் எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்முத் பகுதிக்கு தான் போவாங்க. அதை சீக்கிரமாக பிடிச்செடுத்துட்டு வின்டர் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நடத்துவாங்க. அதுக்கான எல்லா ஆயத்த நடவடிக்கைகளிலும் ரஷ்யா ஈடுபட்டு வருகிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக Su-57 அப்படிங்கிற அந்த விமானம், Su-57 விமானத்தை நாங்கள் பறக்க விடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த விமானத்தை தாக்குதல் ஒரு கிரவுண்ட்லேருந்து ஏர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் வச்சு தாக்கிடுவாங்களோ, உக்ரைனுடைய ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறதும் உக்ரைன் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரொம்ப பெரிய அளவில் பல நாடுகள்கிட்ட வாங்கி வச்சிருக்காங்க, பேட்ரியட் மிசைல்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அதனால் அவங்களுடைய விமானம் Su-57 தாக்கப்படலாமா அப்படிங்கிற ஒரு பயத்தால் ரஷ்யா இதை பறக்கவே விடலை. ரஷ்யா அந்த போர் நடக்கக்கூடிய இடத்திலிருந்து ரொம்ப தூரமாக வேணால் Su-57 பறக்க விட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்தது. ஆனால் இன்னைக்கு உக்ரைன் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை Su-57 நமக்கு எதிராக அவங்க களம் இறக்கி இருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, லாங் ரேஞ்சாக போகக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல்ஸ், ஏர் டு சர்ஃபஸ் மிசைலையும் இந்த Su-57 வச்சிருக்காங்க. அது பெரிய அளவு எங்களை பாதிக்கும். த டெட் அப்படிங்கிற அந்த வெப்பனுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க, த டெட் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வெப்பனை இப்போ Su-57 உக்ரைனுக்கு எதிராக பாவிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சப்போஸ் இந்த Su-57 களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா இது பெரிய அளவில் ஒரு எஸ்கலேஷனாக மாறும். சொல்லப்போனால் பல நாடுகளுடைய உதவி உக்ரைனுக்கு இன்னும் வந்தடையவில்லை. அதிநவீன விமானங்கள், மிசைல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வச்சு ரஷ்யா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்ததாக கிரவுண்ட் ஃபோர்ஸை வச்சான அட்டாக் தான். அதுவும் இந்த வின்டர் சீசன், மிட் ஆஃப் த வின்டர் அப்படிங்கிறதுலாம் அவங்க செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். பட் ஒரு ஜனவரி பிப்ரவரியில் கண்டிப்பாக கிரவுண்ட் ஃபோர்ஸினுடைய அட்டாக் கூடுதலாக இருக்கும். அதனால தான் ரஷ்யா என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கான அந்த பட்ஜெட்டையும் அறிவித்திருக்கிறார்கள். பெலரஸ் பக்கமாக இராணுவ வீரர்களுக்கான அந்த ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு பெலரஸையும் இன்னைக்கு ஒரு வம்பலை இழுத்துட்ருக்காங்க. அது என்னென்னா, உக்ரைன் இல்லாட்டி உக்ரைனுக்கு சார்ந்த நண்பர்களான நாடுகள் யாராவது எங்களை இன்வைட் பண்ணிங்கன்னா, உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்குள்ளேயோ இல்லாட்டி பெலரஸ்குள்ளேயோ வந்தீங்க அப்படின்னா நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தாக்குவோம். ஸோ எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் வராதிங்க, எங்கள் நாட்டுக்குள்ளே இந்த 2 இராணுவ வீரர்களும் இருக்காங்க, பெலரஸ் பக்கமும் நீங்கள் போகக்கூடாது, ரஷ்யா பக்கமும் நீங்கள் இன்வைட் பண்ணக்கூடாது, வந்தால் பெலரஸும் சேர்ந்து நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் ரஷ்யாவினுடைய பேச்சுவார்த்தை ப்ளஸ் பெலரஸ் மற்றும் ரஷ்யா வந்து என்ன செய்ய போகிறாங்க, நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஹங்கேரி பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பா நீங்கள் வந்து பொருளாதார தடையெல்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக ரொம்ப போட்டுட்டீங்க, இப்படி போட்டிருக்கிறதுனால நமக்கு தான் பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லி அவர் பெரிய சார்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ சீக்கிரமாக இந்த பொருளாதார தடை எல்லாமே நீங்கள் விலக்க வேண்டும், அப்படி இல்லைனா நம்ம பெரிய அளவில் திண்டாட்டத்துக்கு உட்பட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஹங்கேரி பிரைம் மினிஸ்டருடைய ஒரு கோரிக்கை. ஆல்ரெடி இந்த ஹங்கேரி பிரைம் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது தான். பல நேரங்களில் நம்ம பார்த்துருக்கோம் ஹங்கேரி பிரைம் மினிஸ்டர் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். சோலிடார் அப்படிங்கிற பகுதியை மீண்டும் பிடிப்பதற்காக ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய இராணுவத்துக்கு நாங்கள் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்ய தயாராக இருக்கோம். ஒருவேளை இது எங்கள் கையை விட்டு போனாலும் மீண்டும் நாங்கள் என்ன பிடிப்போம், அந்த இடத்தை பிடித்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஆயுதங்கள், எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆயுதங்கள், என்னென்ன ஆயுதங்கள் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை நாங்கள் உலக நாடுகளிடம் வைப்போம். அது கிடைத்தவுடன் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடருவோம் அப்படிங்கிறதும் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய வாக்குறுதி. ஓவராலாக இன்னைக்கு மட்டுமே 100 நபர்கள் என்ன செஞ்சுருக்காங்களாம், இந்த சோலிடார் அப்படிங்கிற இடத்திலிருந்து எவாக்குவேட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவ்வளோ மட்டும் போதாது, இன்னும் பல மனிதர்கள் பல சுரங்கங்களில் சிக்கி இருக்காங்க, இல்லாட்டி யுத்தத்துக்கு பயந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தாலும் இப்போதைக்கு அங்கே ஒரு ஹியூமன் காரிடார் அப்படிங்கிறது ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உச்ச நிலைமையில் இருக்குது அங்கே யுத்தம் அப்படிங்கிறது. ஸோ சோலிடார் அப்படிங்கிற பகுதி யுத்தத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, யுத்தத்துக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான புகைப்படத்தை எல்லாமே நேற்று நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கும் அதுக்கான புதிய அப்டேட் வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இன்றைக்கு முழு அப்டேட்டும் இந்த சோலிடார் அப்படிங்கிற அந்த இடத்த சுற்றியே மட்டும் இருந்துச்சு. காரணம் இருக்குது, இது ரஷ்யாவினுடைய மீண்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பதிவு செய்திருக்கிறார்கள். உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள் அடுத்ததாக ரீதிங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுடைய குரலை உயர்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள். சீனா இப்போ கொஞ்சம் சைலண்டாக தான் இருக்காங்க. வின்டர் முடிகிற வரைக்கும் இதே சைலண்ட் தானா. ரிசர்ஷன் அப்படிங்கிறதுக்காக எல்லா நாடுகளுமே பயந்துருக்காங்க. இன்றைக்கி ஜெர்மனி கூட ரிசர்ஷனை பற்றியான அப்டேட் கொடுத்துருந்தாங்க, UK கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஜனவரி பிப்ரவரியில் நம்ம என்ன பார்க்கலாம், மிகப்பெரிய அளவு ஒரு போர், அப்படி இல்லைனா போர் நிறுத்தம், அமைதி பேச்சுவார்த்தையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உக்ரைன்ட்டு இருக்கக்கூடிய ஒரு சவால் என்னென்னா, அந்த தானிய ஏற்றுமதிக்கான எக்ஸ்டெண்டட் லைசன்ஸ் அப்படிங்கிறது தான். அது சீக்கிரமாக முடிவடைந்து விடும். அதன் பிறகு இவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய தானியங்களை ஏற்றுமதி செய்வதற்காக துருக்கி ஒரு நடுநிலைமையிலிருந்து மறுபடியும் தானிய ஏற்றுமதிக்கான அந்த டீலை ஏற்பாடு செய்வாங்களா, அது எப்படி ரஷ்யாவுக்கு அவங்களுடைய ஆயுதங்களை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக இந்த அப்டேட் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.